வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நாம் எம்சி ரோட்டில் இருக்கிற வீராஸ்க்கு வந்திருக்கோம். இந்த கடை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. இங்கே வருவதற்கு நீங்கள் 6D பஸ் ஏறினா RSRM ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பிங் இறங்கி வரலாம். பக்ரீத் பண்டிகைக்காக விதவிதமான சாரீஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால் இப்போது கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோடு நிறைய முகூர்த்த நாட்களும் இருக்கிறதால ஜனங்க அதிகமாக வந்திருக்காங்க. வீடியோ எடுக்க கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வீராஸ்க்கு உள்ளே நுழைந்த உடனே நமக்கு ரைட் சைடில் பூனம் புடவைகள் இருக்கும். நான் சண்டே 3 மணிக்கு போனேன். இந்த பூனம் செக்ஷனில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ஒரு சிஸ்டர் 3rd ஃப்ளோரில் இருக்கிற சாரீஸும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சண்டே நான் போயிருந்தேன். இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம். 3rd ஃப்ளோரில் நமக்கு இந்த பெட்ஷீட்டு பில்லோஸ் எல்லாம் இருக்கும். இந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து கிட்ஸுக்காக யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கும். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்தது. உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது சாஃப்டான பெட்ஷீட் வேணும்னா நீங்கள் 3rd ஃப்ளோரில் வந்து பாருங்கள். அதோடு இங்கே வந்து நிறைய மேட்டு பில்லோ கவரெல்லாம் இருக்கும். 3rd ஃப்ளோரில் உள்ளே போன பிறகு லாஸ்ட்டில் தான் இதெல்லாம் இருக்கும். இது பாருங்கள், கார்பெட்டு இந்த டீப்பாய் கிட்ட நம்ம போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹாலில் நடுவில் இந்த டீப்பாய் கிட்ட இந்த மாதிரி மேட்டு போடலாம். இது வந்து ரேட் கூட ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், அப்படியே காஷ்மீர் கம்பளம் மாதிரி இருந்தது. சூப்பர் குவாலிட்டி. இந்த ரெட் ஷேடில் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேட் வேணும்னா கூட நீங்கள் வீராஸ்க்கு போய் பார்க்கலாம். இந்த மேட் 4 அடி நீளமும் 3 அடி அகலம் இருந்தது. இந்த 3rd ஃப்ளோரில் தான் இதெல்லாம் இருக்கும். அதோடு இங்கே நிறைய சாரீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த சிஸ்டர் நமக்கு வந்து 3rd ஃப்ளோரில் ஸ்டோன் சாரீஸ் பார்க்க சொல்லியிருந்தாங்க. 3rd ஃப்ளோரில் செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் இருக்கும். நம்ம கீழே அமர்ந்துக்கிட்டு பார்க்குற மாதிரி அந்த செக்ஷனோட என்ட்ரன்ஸில் தான் நமக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் இருக்கும். இந்த சாரீ செக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நிறைய நமக்கு ஷெல்ஃப் இருக்கும். அதிலெல்லாம் நிறைய வெரைட்டியான சாரீஸ் எல்லாம் இருக்கும். அங்கே என்ன மாதிரியான சாரீஸ் இருக்குதுன்னு நம்ம வெளிப்புறமாக கூட மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி சாரீஸ் வேணும்னாலும் வாங்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெய்லி வேர் மாதிரி நம்ம ஏதாவது வெளியில் ஷாப்பிங் போகிறதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நல்லா ஒரு 400க்குள்ளேயே வெரைட்டியான சாரீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிஸ்டருக்காக இது வந்து நம்ம அந்த செப்பரேட்டாக கீழே வந்துட்டு பார்க்குற செக்ஷனுக்கு முன்புறம் ஃபஸ்ட்டு கவுண்ட்ரு இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான். இது வந்து ப்ளவுஸ் செப்பரேட்டாக வரும். இந்த சாரீஸ் இந்த ப்ளவுஸ் மட்டும் இந்த ஆரி ஒர்க் மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த புடவையிலேருந்து செப்பரேட்டாக வரும். அதுவும் இங்கே இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி சாரீஸும் அதோட சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ணுற மாதிரி வெளியில் போகும்போது வேர் பண்ண அழகழகான சாரீஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், மிரர் ஒர்க் சாரீஸ். அந்த பார்டர் ஃபுல்லாக நிறைய மிரர்ஸ் இருக்குது. கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது பக்கத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சம் எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரீஸ் சிலது இருக்குது. அதோட இந்த புடவை மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் சாரீஸ். இது பார்க்க தான் ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டோன்லாம் கிடையாது. அது கீழே உதிராது. டெய்லி வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இதுக்கு ப்ளவுஸ் எப்படி வரும்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து அதை பிரித்து காட்டினாங்க. ப்ளவுஸுக்கு கைக்கிட்ட மட்டும் கொஞ்சமாக ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி புடவையிலெல்லாம் கீழ்ப்புறம் அதிகமாகவும் முந்திக்கிட்ட ரொம்ப அதிகமாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும். இது கொஞ்சம் பூனம் புடவை மாதிரி இருக்குது. அது மேலே ஸ்டோன் ஒர்க்கான்னு கேட்டேன். இல்லைம்மா, இது கிளாத்தே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டி கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நிறைய லைட்டிங் இருக்கிறதா நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இங்கே நிறைய வெரைட்டியான சாரீஸ் எல்லாம் இருக்குது. இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு 400லேருந்து 800 அபோவ் வரையே இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நமக்கு வேண்டிய ரேட்டில் நம்ம வாங்க முடியும். இது கொஞ்சம் காப்பர் ஜெரி போட்ட மாதிரி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பாக்ஸ் ஐட்டம் கூட இருந்தது. ஸோ நம்ம யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும்னா கூட நமக்கு இந்த மாதிரி சாரீஸ் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய கூட்டம் இருந்தது. இங்கே இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து பின்புறமாக நல்லா மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரி டிசைன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த பேக் சைடில் பார்த்தாலே போகிறோம். நம்ம அந்த பேக் சைடில் பார்த்துட்டு அந்த டிசைனு கலர் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை பார்த்துட்டு அதுலேயே கலர்ஸ் கேட்டால் நமக்கு காட்டுவாங்க. நிறைய ஸ்டாக் இருக்குது. வெரைட்டி கலர்ஸ் இருந்தது.
சிலது வந்து பூ போட்ட மாதிரி டிசைனில் ஸ்டோன் ஒர்க் இருந்தது. சில சாரீஸ் வந்து பிளெயின்லேயே வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் டிசைன் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் கிடைக்கும். இதில் எல்லாமே ப்ளவுஸ் வரும். நம்ம சேனலில் அதிகமான வீராஸ் வீடியோக்கள் இருக்குது. வீராஸ் பிளேலிஸ்ட்டுன்னே இருக்குது. நீங்கள் வீராஸில் எந்த ஐட்டம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஐட்டத்தோட பேர் போட்டுட்டு பக்கத்தில் நம்ம சேனலுடைய பேர் மஞ்சுளா மேக்ஸ்னு போட்டாலே போகிறோம். நம்ம வீடியோ டாப்பில் காட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல், ரெடிமேட் ப்ளவுஸ், நைட்டிஸ், காட்டன், பூனம், பட்டு சாரீஸ், கிட்ஸ் செக்ஷன், ஜஸ்பான் பேபி, சில்ட்ரன்ஸ் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் எந்த ஐட்டம் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம சேனல் பேரை டைப் பண்ணணும். அப்புறம் சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ வரும். அதோடு நம்ம சேனலில் ஷாப்பிங், டெம்பிள் விளாக்ஸ் மற்றும் மேக்கிங் வீடியோக்கள் கூட இருக்குது. வீராஸில் எல்லா புடவைகளுமே அதிகமான அளவில் ஸ்டாக் இருக்கும். குவியலாக இருக்கும். பாருங்கள், பின்னால் எல்லாம் அவ்வளோ அழகழகாக மாட்டி வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது டிசைனு. ஸோ நான் முடிஞ்சபடியும் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சாரீஸ் வந்து நமக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருந்தது. அதை நம்ம வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி வீராஸில் இப்போ நல்ல கிராண்ட் ஒர்க் சாரீஸும் வந்திருக்கு. அது வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறேன். வந்து நமக்கு 1000 ரூபாய் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒர்க் சாரீஸ். அது வந்து ரிசப்ஷனெல்லாம் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய வரப்போகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இப்போவே நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் இருக்குது. அப்படியே மின்னிக்கிட்டே இருந்தது. ரேட்டு கூட ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தோணுச்சு எனக்கு. நிறைய பேர் இந்த சாரீஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் இங்கே வந்து நம்ம உள்ளே போய் இந்த வீடியோ எடுக்கவே கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவங்க வாங்கிட்டு போன அப்புறமா தான் நான் கவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய சேல் ஆகும்போது மறுபடியும் அவங்க புதுசாக வந்து அந்த கவுண்டரில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த சாரீஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போது இன்னும் அவங்க நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. இந்த வீராஸ் கடை வந்து ஹோல்சேல் ஷாப். இங்கே வந்து எல்லா புடவைகளுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கிடைக்கும். நம்ம 1-2 புடவை வாங்கினா கூட நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துடுவாங்க. நீங்கள் இப்போது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி விற்கலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து இந்த மாதிரி சாரீஸ் நல்லா மூவ் ஆகுது. வீட்டில் இருந்த மாதிரி நிறைய பேர் வந்து புடவை வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் அதிகமாக வாங்குவாங்க. இதெல்லாமே இந்த 3rd ஃப்ளோரு. நம்ம அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன மாதிரியான சாரீஸ் இருக்குது, எந்த மாதிரி ஒர்க் சாரீஸ் இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் அதிகமான வீராஸுடைய சுடிதார் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வீடியோக்கள் இருக்குது. ஆனால் இப்போ அந்த சிஸ்டர் 3rd ஃப்ளோரில் மறுபடியும் போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மறுபடியும் கவர் பண்ணியிருக்கேன். அதை அடுத்து பார்க்கலாம். இந்த சாரீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.